அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே நாம் ஒவ்வொரு நாட்கள் தொடங்கும் போதுமே நமக்கான ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களுக்கு பண வசதி சுமாராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போதுங்க. சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களுக்கு ஏற்படலாம், ஆனால் அவையெல்லாம் ஏற்பட்டு மறையும். அதனுடைய காரணமாக மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடலாம், ஆனால் நீங்கள் பெரிதாக எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். குடும்பத்தில் சற்று நிம்மதி இல்லாத நிலை காணப்படலாம். வழக்குகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நிலையே இருக்க போகுது. சகோதரர்கள் வகையில் அனுகூலம் உங்களுக்கு சற்றே குறைவாகத்தான் இருக்கும். அலுவலகத்தில் பணிகளை சிறப்பாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீங்க. ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு அதிகம். சக பணியாளர்கள் உங்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வாங்க. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதோடு லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவது இரண்டையும் இந்த வாரத்தில் நீங்கள் சற்றே தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவு மன நிறைவு தரக்கூடிய வாரம் இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 7. மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பலன்கள் இந்த வாரத்தில் சற்று குறைவாகத்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் அடிக்கடி குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியக்கூடிய சனி பகவான அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் தான் கும்பராசிக்காரர்கள். சூரியன் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. வியாபாரத்தை எப்படி நடத்த போகிறோம் அப்படிங்கிற கவலை உங்களுடைய மனதை விட்டு அகலும். மேலும் தொழிலில் எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னாலும் சிறிது முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். மேலும் குடோனில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கவனமாக பார்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானது. வெளியூர் செல்லும்போது வீட்டை நன்றாக பூட்டிட்டு போகிறது நல்லது. அதிகப்படியான நகையோ ரொக்கமோ பணமோ எதையும் நீங்கள் வீட்டில் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எச்சரிக்கை தான். அதிகப்படியான நகையும் கூட வைக்காமல் இருக்கிறது சிறப்பு. சந்திரனுடைய சஞ்சாரம் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி உறவு மற்றும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்காரு. கவனத்தை சிதற விடாமல் பணியிடத்தில் வேலை செய்கிறது சிறப்பு. மேல் அதிகாரிகள் கழுகு போல பார்த்து கொண்டு இருக்காங்க. புதன் 10ஆம் இடத்துல இருக்காரு. ஆன்லைன் வர்த்தகங்கள் சில சாதகங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் மூலமாக பொருள் வரவு உங்களுக்கு உண்டாகும். குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்துடன் ஆலய தரிசனம் செய்ய நீங்கள் செல்வீங்க. சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்காரு. உறவினர்களின் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நண்பர்கள் உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சனி 1ஆம் வீட்டில் இருக்காரு. வெளியூர் பயணங்களை கூடிய மட்டும் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. ராகு 2ஆம் இடத்துல இருக்காரு. திட்டமிட்டு செயல்படுவது சிறப்பு. பணத்தட்டுப்பாட்டில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க. வெளியூரில் இருந்து வர வேண்டிய முக்கியமான செய்தி தாமதமாகக்கூடியதாக அமையலாம். உங்களுக்கு கேது 8ஆம் இடத்துல இருக்காரு. அரசு ஊழியர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஊதிய உயர்வு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இது ரொம்பவே சிறப்பான நாட்களாக தான் உங்களுக்கு அமைய போகுது. இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகார தோரணையும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத உங்களுக்கு இந்த வாரம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வர்றதுக்கான ஒரு நிலை வரலாம். நீங்கள் நிதானமாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது கொடுக்கும். உங்களுடைய கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. பண வரத்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மை உங்களுக்கு உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க. வீண் அலைச்சல் ஏற்படலாம். நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் உங்களுக்கு டென்ஷன் ஏற்படலாம். தொழில் வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் வேகம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கிறதோடு அலைச்சலும் அதிகமாக இருக்கலாம். இதனால் சோர்வு உண்டாகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது.
குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை உங்களுக்கு நீங்கி போகும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வருமானம் வரும். சொன்ன சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீங்க. மாணவர்கள் திறமையாக செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண்பாங்க. கூடுதல் நேரம் படிக்க வேண்டி இருக்கலாம். அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டும். மேலும் ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டி இருக்கலாம். பணவரத்து இருந்தாலும் கூட கொடுக்கல் வாங்கல அதிக கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு தாமதப்பட்டாலும் கூட பொறுப்புகள் அதிகரிக்கும் என்றே சொல்லலாம். இந்த நேரத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் அக்கறை தேவைப்படுது. சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம். அதனால் உறவினர்கள் நண்பர்களுடைய கவனமாக பேசுவது நல்லது. விபரீத ஆசைகள் ஏற்படலாம். அதனால் ரொம்பவே கவனம். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பேச்சினுடைய இனிமை, சாதுரியம் இவற்றில் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். உங்களுடைய பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. பொருட்களை அதிகமாக கவனம் செலுத்துறது சிறப்புங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமான தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு காரிய தடைகள் அனைத்தையும் போக்கும் என்றே சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய யோசிக்கக்கூடிய திறமை படைத்த நீங்கள் எந்த ஒரு எதிர்ப்பில் இருந்தும் விலகி கொள்ளக்கூடிய ஒரு திறமையை பெற்றிருப்பீங்க. தொழில், வியாபாரம், முன்னேற்றம் இவை எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால் நீங்கள் எதற்கும் பயந்து கொள்ள வேண்டாம். இது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். வேலையில் பொறுமையோடும் விவேகத்தோடும் செயல்பட வேண்டும். உழைக்கக்கூடிய வர்க்கத்தினருக்கு சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் காண முடியும் என்றே சொல்லலாம். உங்களுடைய கடின உழைப்பிற்கான சிறப்பான பலன் கிடைக்கும். விரும்பிய லாபத்தையும் வெற்றியையும் பெறுவீங்க. வாரத்தின் நடுவில் வேலை தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கலாம். வேலையை முடிக்கிறதுல கடின உழைப்பு உங்களுக்கு தேவைப்படுது. மேலும் முதலீடுகள் மூலமாக நல்ல பலன் பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக கையாளலாம். இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. வெளிநாட்டில் இருந்து கடிதங்கள் மூலமாக உங்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட செய்திகள் நல்ல செய்திகளாக வந்து சேரும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவால் வேலை மாறுதல், சம்பள உயர்வு, அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த சம்பள உயர்வு இவை எல்லாமே உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் போட்டியாளர்களுடைய நிறைய விஷயங்கள் நீங்கள் யாருக்கிட்டையும் போட்டி போடாமல் இருக்கிறதே நல்லது. பொருளாதார சேர்க்கையை அதிகரிப்பீங்க. ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு செய்வீங்க. கேது 11ஆம் இடத்துல இருக்காரு. வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே பெரிதாக கவலைப்பட வேண்டாம். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவால் வேலை மாறுதலும் சம்பள உயர்வும் அரசாங்க ஊழியர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். வீட்டில் மழலை செல்வம் தவழக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இது மட்டும் இல்லாமல் தொழில்துறையில் அதிக அக்கறை செலுத்தி மற்றவர்களை வியக்க வைக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை முன்பு உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் புத்திசாலித்தனமாக உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை கொண்டு அடுத்தடுத்த காலத்தை நகர்த்துவதற்கான திட்டங்களை நீங்கள் தீட்டுவீங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தான் பெற்றுக் கொடுக்கும். தொழிலை எச்சரிக்கையோடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. தொழிலாளர்களுடைய பிரச்சனையால் தொல்லைகளை சந்திக்க நேரிடலாம். மேலும் திருமண பேச்சுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக உங்களுக்கு தடைப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னா அது இனிமேல் அந்த காலகட்டம் மாறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சில நபர்கள் வருவாங்க. அவர்கள்கிட்டையெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும். எல்லார்கிட்டையும் நீங்கள் ஒரே மாதிரி இருக்காமல் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லதுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையோடு மேற்கொள்வதே உங்களுக்கு சிறப்பானது என்றே சொல்லலாங்க. இப்படி இந்த வாரம் முழுவதுமே பலன்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் 12 ராசிகளில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.